ஹலோ கைஸ், காலையிலே ஒரு பெரிய சம்பவம் வந்து நடந்து போச்சு. சௌந்தர்யா அவர்களுக்கும் அதே மாதிரி சுனிதா அவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு சண்டை. சுனிதா அவர்கள்லாம் பட்டு 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 பட்டுன்னு மூஞ்சி முன்னாடி எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டே வந்துருந்துட்டு இருந்தாங்க. சொல்லப்போனால் சௌந்தர்யா தடுமாறினாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அந்த ஃபைட் வந்து பெரிய அளவுக்கு வந்து போய் அதுக்கப்புறம் ஃபைனலாக சுனிதா அவர்கள் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஏன் இவ்வளோ பெரிய ஃபைட் வந்து நடந்துச்சு, நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்ன ஏது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க, லைக் போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். காலையிலே பிக் பாஸ் வந்து மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் வந்து கொடுக்குறாப்புல. என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்லாம் உள்ளர வந்தீங்க இல்லப்பா, நீங்கள் என்னமோ அடித்து துவச்சி ஏதோ அப்படியே அந்த ஆட்டத்தை தடமுறை வச்சிருவீங்க அப்படிலாம் வந்து சொன்னீங்களே, அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா, இல்லை அதுக்கு நீங்கள் என்ன வந்து எஃபர்ட் போட்டீங்க, ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் தகுதியானவர்களா இல்லையா, அதை வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்கிறாப்புல. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ரீசன்ஸ் வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து நம்ம ரவீந்திர அவர்கள் வந்து நான் எல்லார் மண்டையும் வந்து கழுவுனேன், பணப்புட்டியை எடுக்க வைக்கலாம்னு நினச்சேன், ஏன் சொல்லப்போனால் டைட்டில் வினரே சேஞ்ச் பண்ணுற லெவலுக்கு வந்து நான் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால் நான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாப்புல. வர்ஷினி வெங்கட்டும் வந்து இதே மாதிரி ரீசன்ஸ் தான் வந்து சொல்கிறாங்க. நான் இப்படி வந்து அங்கே போய் இப்படி பேசினேன், எங்கே போய் இப்படி பேசினேன், அப்படி இப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுனிதாவும் பேசுகிறாங்க. சுனிதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் எது, இன்ஆர்கானிக் எது, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் அப் வந்து பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து அந்த பிஆர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது அப்படின்றத நான் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினச்சேன், எக்ஸ்போஸ் பண்ணேன். ஸோ அது வந்து ஆட்டத்தை மாற்றணும்னு நினச்சேன், அதனால் நான் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நான் ஒரு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சுனிதா அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ரியா தியாகராஜன் வந்து இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல தான் பிரச்சனையே வந்து ஆரம்பிக்குது. ஏன்னா சுனிதா பேசும்போது கூட பிரச்சனை வந்து ஏற்படல. ரியா தியாகராஜன் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, நான் வந்து ரொம்ப நேர்மையாக விளையாடணும்னு நினச்சேன், யாருக்கிட்ட என்னென்ன விஷயங்கள் வந்து சொல்லணுமோ அந்தந்த விஷயங்களை மட்டும்தான் வந்து சொன்னேன், அதுவும் குறிப்பாக நேர்மையாக வந்து சொன்னேன், யார் மனசும் புண்படுத்தலை, ரொம்ப ரொம்ப எத்திக்கலாக தான் நான் வந்து பயன்படுத்திய வார்த்தைகளும் வந்து இருந்தது அப்படின்ற மாதிரி ரியா அவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட உடனே அதோ அமைதியாக இருக்காங்க சுனிதா அவர்கள், யாருமே எதுவுமே பேசலாம். அவங்க சொல்லி முடிச்சுட்டு உட்காரத்துக்காக வந்து போகிறாங்க. அந்த நேரத்தில் சுனிதா அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை மட்டும் கேட்குறாங்க, ஏமா ஆனாவுன்னா நேர்மையாக விளையாடுறேன், ரொம்ப ஆனஸ்ட்டாக இருக்கேன், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப எத்திக்கலாக நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்கிறேன், அப்போ நாங்கள்லாம் என்ன அன்எத்திக்கலாக விளையாடிட்டு இருக்கோமா, நாங்களாம் என்ன ஆனஸ்ட்டாக வந்து விளையாடலையா, ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்க, ஸோ இந்த மாதிரி வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சுனிதா அவர்கள் வந்து ரியா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ரியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லத்தலை அப்படி இல்லத்தலை இப்படி இல்லத்தலை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவும் விஜய் விஷால் இவங்க ரெண்டு பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. விஜய் விஷால் பெருசாக வந்து எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல. பட் சௌந்தர்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய அளவில் ஒரு டிஸ்கஷனை வந்து ஏற்படுத்துகிறாங்க. அது என்னென்னா, நேத்திக்கெல்லாம் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணாங்க, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்லாமல், எதுவுமே தெரியாத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கான்வர்சேஷன் எதை பற்றி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்து, இப்போ இன்பிட்வீனில் வந்து ஆக்சுவலாக வந்து ரெண்டு பேருக்கு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது இன்பிட்வீனில் வரக்கூடாது. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து வாண்டடே இல்லாத போது இவங்க போயிருக்கிறதே வந்து பெரிய தப்பு, ஓகேங்களா. அதே மாதிரி வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரிந்துங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது ரியா என்ன சொன்னாங்க, நான் நேர்மையாக ரொம்ப எத்திக்கலாக நான் விளையாடினேங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு டிஃபெண்ட் பண்ணுறாங்க நம்மளுடைய சுனிதா அவர்கள். ஏமா நாங்கள்லாம் என்ன நேர்மையாக விளையாடல, நாங்கள்லாம் என்ன அன்எத்திக்கலாக விளையாடிட்டோம், இருக்கிற உண்மையை தானம்மா சொன்னோம், நாங்களும் நேர்மையாக தான்மா விளையாடணும், நீங்கள் மறுபடியும் அதே ரீசன்ஸ் எல்லாம் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சுனிதா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போது நம்ம சௌந்தர்யா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அதை அக்செப்டே பண்ணிக்க மாட்டேறாங்க பாருங்களேன், விஜய் விஷால் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அக்செப்ட் பண்ணிக்கிறது மீன்ஸ் அவங்க நேர்மையாக விளையாடினாங்க அப்படின்னு சொல்லி இவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்க விளையாடினது அதாவது சுனிதா விளையாடினது வந்து ரொம்ப அன்எத்திக்கலாகவும் அதே மாதிரி ரொம்ப இன்னும் ஆனஸ்ட்டாக விளையாடாத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆகிடும். ஸோ அதை வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல சௌந்தர்யா அவர்கள். ஆக்சுவலி இந்த கேள்வியை வந்து சுனிதா அவர்களே கேட்டிருக்கலாம் சௌந்தர்யா கிட்ட. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கான்வர்சேஷன் வந்து போச்சு. சுனிதா வந்து பட்டுன்னு உள்ளார இறங்கிட்டாங்க. நான் வந்து இவங்ககிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் எதுக்கு இடையில் வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை, இங்கே வந்து எல்லாரும் முன்னாடி தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா சுனிதாவுக்கும் பர்சனல் வெஞ்சன்ஸ் வந்து இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி சௌந்தர்யாவுக்கும் பர்சனல் வெஞ்சன்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் வந்து பார்த்துக்கிட்டே தான் வந்து இருந்துகிட்ருக்கோம். ஸோ ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பேச்சுவார்த்தையிலே வந்து போயிட்டுருக்காங்க. சொல்லப்போனால் சுனிதா ஏறி அடிச்சுட்டே இருக்காங்க. சொல்லப்போனால் என்னென்னா, ஏம்மா நீ எல்லாம் இவ்வளோ நாள் வந்து இருந்தது, அதாவது நான் வந்து பீக் மூமெண்ட்டை மட்டும் சொல்கிறேன், ஓகேங்களா.
ஓகேங்களா. ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளால் வந்து சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக சொல்கிறேன். சுனிதா வந்து ஏம்மா நீ என்ன ஆர்கானிக்குன்னு நினச்சினுக்கிறேன், எல்லாம் இன்ஆர்கானிக்கு, வெளியே எல்லாமே மேனிப்புலேஷனு, எல்லா ஒர்க்கை உன்னை பற்றி எல்லாமே எங்களுக்கு தெரியும், எல்லாம் பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நான் பேப்பர் போட்டு ப்ரூவ் பண்ணுவேன், சரியா நீ என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்கிற மாதிரி சுனிதா வந்து அவ்வளோ ஆணித்தனமாக சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப போல்டாக பேசுகிறாங்க. எல்லாமே எனக்கு தெரியுன்றாங்க. எல்லாமே தெரியும், நீ என்னென்ன பண்ணிக்கிறேன் எல்லாமே எனக்கு தெரியும், இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ இத்தனை நாள் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா அவர்கள்கிட்ட வந்து கேட்டுருக்காங்க. சௌந்தர்யா அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க சைடு வந்து டிபெண்ட் பண்ணுறாங்க. ஏமா இத்தனை நாள் என்ன எதுவுமே பண்ணாமல் வந்து இருந்துட்டுருக்கேன்னு நினச்சியா, எதுவுமே செய்யாமல் வந்து இருந்துட்டுருக்கேன்னு நினச்சிருக்கியா, ஏதோ ஒரு விதத்தில் நான் வந்து ஏதோ ஒன்றத்தை வந்து பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கு வேணால் அது வந்து பார்க்குறதுக்கு வந்து சரியாக புரியாமல் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், ஆனால் யார் வந்து பார்க்கணுமோ யார் வந்து ஏற்றுக்கணுமோ அவங்க ஏற்றுக்கிறாங்க, என்னை இத்தனை நாட்கள் உள்ளர வச்சுருக்காங்க, ஸோ அதனால் நான் ஏதோ சம்திங் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா வந்து மறுபடியும் இதே சில விஷயத்தை வச்சு டிஃபெண்ட் பண்ணுறாங்க. பட் அவங்க சுனிதா வந்து பார்த்திங்கன்னா ஏறி அடிக்கிறாங்க. பிஆர் ஒர்க்ஸை பற்றி பேசுகிறாங்க, இன்ஆர்கானிக் அப்படின்னு சொல்கிறாங்க, மேனிப்புலேஷன் சொல்கிறாங்க, பிஆர் ஒர்க்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா டக்கு 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 டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்காங்க. கட்டத்திலலாம் சுனிதா வந்து பயங்கரமாக காண்டாகி, இப்போ என்ன நீ இத்தனை நாள் வந்து எவிக்ட் ஆகாமல் உள்ளர வந்து இருந்துட்ட அப்படின்றதுக்காக இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன், நான் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டேன்னு நீ நினைக்கிறியா, ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ தூரம் நீ பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி சுனிதா அவர்கள் வந்து கேட்டது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், 13 வருஷம் நான் அந்த தமிழ்நாட்டுக்குள்ளார வந்து ஒரே ஒரு வார்த்தை, சிங்கிள் வார்த்தை தமிழ் பற்றி எனக்கு வந்து எதுவுமே தெரியாது, தமிழ் வந்து எனக்கு பேசவே வந்து தெரியாது, பட் ஸ்டில் நான் இங்கே வந்து சர்வை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அது என்னுடைய உழைப்பு தான், என்னுடைய ஆர்கானிக் தான், என்னுடைய இது தான், ஸோ என்னுடைய உழைப்பு தான், ஸோ அதனால தான் நான் வந்து இந்த இடத்துல வந்து இருந்துட்டு இருக்கேன், நான் இந்த ஷோவில் இல்லை அப்படின்றதுனால வந்து என்னை வந்து ஏளனமாக நினச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும், உங்களுக்கு எல்லாம் பெரிய சப்போர்ட் இருக்குது, ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது, ஏன் இன்க்ளூடிங் உங்களுக்கு ஓட்டு போட கூட வெளியே ஆள் இருக்காங்க, எனக்கு அப்படி கிடையாதுங்க, நான் வேறு ஸ்டேட் பொண்ணுங்க, நான் உள்ளர வரும்போது தமிழே தெரியாதுங்க, எனக்கு வந்து ஓட்டு போடணும் அப்படின்னா யாருங்க ஓட்டு போடுவா அப்படின்னு சொல்லிட்டு அதனால தாங்க நான் வெளியே போயிட்டேன்றாங்க சுனிதா. வெரி 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 நிஜமாக சொல்கிறேன், பக்காவாக வந்து பேசிட்டாங்க. உண்மையாகவே சொல்கிறேன், நம்ம தான் ஆள் பார்த்து வந்து ஓட்டிங்ஸ் போடுவோமே, அதுதானே இங்கே பிரச்சனையாகவே வந்துருந்துட்டுருக்கான். அவன் யார், அவன் எங்கேருந்து வந்திருக்கான், இவனுக்கெல்லாம் போய் ஓட்டு போடணுமா, இவனுக்கு ஓட்டு போடணுமா, அவனுக்கு ஓட்டு போடணுமா, அவளுக்கு போடணுமா, இவளுக்கு தான் போடணும் அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த கேமை பார்க்குறோமோ இல்லையோ, அதில் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது இல்லை எதை பற்றியுமே கவலைப்படுறதில்ல, போடு அப்படின்னு சொல்லி ஒரு சாராருக்கு மட்டும் நம்ம வந்து போட்டு போயிட்டே இருப்போம். அதனால தான் நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் தொடர்ந்து வெளியே போயிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் ஒரு பெரிய ரீசன்ஸ் தான் சொல்லப்போனால், ஓகேங்களா. ஸோ இதை தொடர்ந்து ஒரு பெரிய அளவில் ஒரு கான்வர்சேஷன் பில்டப் ஆகி இவ்வளோ பெரிய பூமப்போ வெடிய வேண்டிய அவசியமே இல்லை காலையில் ஆக்சுவலி சுனிதாவுக்கும் அண்ட் சௌந்தர்யாவுக்கும். ஆனால் சௌந்தர்யா டிஃபெண்ட் பண்ணதில் எல்லா விதத்திலும் கரெக்டாக தான் வந்துருந்தது. பட் அதே மாதிரி சுனிதா அவர்கள் வந்து நேற்றுக்கு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்ததுக்கப்புறமும் மறுபடியும் அந்த விஷயத்தையே மறுபடியும் கொண்டு வராங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. பட் அவங்க மனதளவில் வேறு லெவலில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக அவங்க வந்து பிஆர் பண்ணிக்கிறதுல பிரச்சனை இல்லை சார், ஆனால் நெகட்டிவ் பிஆர் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க, அது ரொம்ப மோசமாக வந்து இருக்குது, அது என்னுடைய பர்சனலாக நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க சுனிதா அவர்கள். ஸோ அதனால தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ புலம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.